Hi friends, a warm welcome to TEDZ channel and good wishes to you. Article 14 Standard for examination of documents. Okay, a nominated bank acting on its nomination. Okay, nominated bank acting on its nomination remaining என்னன்னா ஒரு பேங்க்கு நாமினேட்டட் பேங்க்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் படி அவன் ஆக்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நாமினேட்டட் பேங்க். ஸோ அப்படி ஒரு நாமினேட்டட் பேங்க்காக இருந்தாலும் சரி, கன்ஃபர்மிங் பேங்க் இஃப் எனி, ஸோ ஏதாவது ஒரு கன்ஃபர்மிங் பேங்க்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இஷ்யூயிங் பேங்க். ஸோ மஸ்ட் எக்ஸாமின் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த documents, okay, to determine on the basis of documents alone whether or not the documents appear on their face to constitute a complying presentation. Okay, ஸோ அப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணப்படுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளைங் ப்ரெசன்டேஷனா அப்படின்றது ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் பார்த்து தான் இஷ்யூங் பேங்க்கோ அல்லது கன்ஃபர்ம் பேங்க் இஃப் எனி அல்லது நாமினேட்டிங் பேங்க்கோ டிசைட் பண்ணணும். ஸோ இன்டெப்த்தாக போய் டாக்குமெண்ட்ஸை ரிசர்ச் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அதில் இந்த வெசல் வந்து சீல வந்து சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் படிக்கும்போது இன்றைக்கி நம்ம செக் பண்ணுற டாக்குமெண்ட்டில் அந்த வெசல் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சொந்த தாட்ஸை வந்து அந்த எல்சி செக் பண்ணும்போது கொண்டு வரக்கூடாது. ஸோ டாக்குமெண்ட் படி அது க்ளீனாக இருந்தால் க்ளீன் தான். Okay, nominated bank acting on its nomination, a confirmed bank if any, and the issuing bank shall each have maximum of 5 banking days following the day of presentation to determine a presentation is complying. ஓகே, இந்த 3 பேங்க்கில் என்றைக்கு பெனிஃபிஷியரி கொண்டு வந்து டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கொடுத்த அன்னி விட்டுட்டு அதுக்கு அடுத்து 5 ஒர்க்கிங் டே இருக்குது அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்கிங் டே அப்படின்ற மீன்ஸ் என்னென்னா இங்கே பேங்கிங் டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேலண்டர் டேஸ் கிடையாது, ஒர்க்கிங் டேஸ் கிடையாது, 5 பேங்கிங் டேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆந்தேதி பெனிஃபிஷியரி கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னா இஷ்யூங் பேங்க்குக்கோ அல்லது இந்த 2 பேங்க்குக்கோ எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா 2, 3, 4, 5, 6 6th டே எண்டுக்குள்ளே அவங்க செக் பண்ணுற வரைக்கும் டைம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ 1ஆந்தேதி முடிஞ்சிருச்சு. ஸோ 2ஆந்தேதி பேங்கிங் ஹாலிடே. ஸோ 2ஆந்தேதி பேங்கிங் ஹாலிடே அன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறான்னா ஸ்டில் இஷ்யூங் பேங்க்குக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. 3, 4, 5, 6, 7, 8th டேவும் அவனுக்கு இருக்குது. ஏன்னா செகண்ட் வந்து பேங்கிங் டே. ஸோ செகண்ட் அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணால் அதை 3rd ஒர்க்கிங் டே தான் எடுத்துக்கணும். 3rd டே தான் அவனுடைய பேங்கிங் டேவாக எடுத்துக்கணும். ஸோ அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணான்னா 4, 5, 6, 7, 8. ஸோ இன்னும் 5 நாள் இருக்குது அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் பீரியட் இஸ் நாட் curtailed or otherwise affected by the occurrence on or after the date of presentation of any expiry date or the last day for the presentation. ஓகே, இப்போ எல்சி எக்ஸ்பைரி வந்து 10th Jan, பட் ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு 8th Jan நடக்குது அப்படின்னா எல்சி எக்ஸ்பைரி இன்னும் 3 நாளைக்குள்ளே முடிஞ்சிருது அப்படின்றதுக்காக அவனுடைய டைம் லிமிட் குறையாது. ஸ்டில் அந்த 5 நாள் இருக்கும் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, presentation including one or more original transport documents subject to articles 19 to 25 must be made by on or behalf of beneficiary not later than 21 calendar days. ஓகே, இந்த இடத்துல கேலண்டர் டேஸ் அப்படின்றத குறிப்பிடணும். ஓகே, ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் மட்டும்தான் அதுக்கு இந்த 21 கேலண்டர் டேஸ் அப்ளிகபிள். ஸோ 21 கேலண்டர் டேஸ்க்குள்ளே பெனிஃபிஷரி இஷ்யூங் பேங்க்கோ அல்லது எந்த பேங்க்கிட்டையோ அவங்க கொண்டு வந்து டாக்குமெண்ட்ஸை கொடுத்துடணும் ஆஃப்டர் த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட். இப்போ ஷிப்மெண்ட் வந்து 1st Jan அப்படின்னா 1st Jan விட்டுட்டு 21 டேஸ்க்குள்ளே, ஸோ செகண்ட்லேருந்து 22க்குள்ளே அவங்க கொண்டு வந்து டாக்குமெண்ட்ஸை கவுண்டரில் கொடுத்துடணும். ஓகே, பட் அது எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே இருக்கணும், எல்சியுடைய எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே இருக்கணும். அது அந்த இது 21 calendar days. Okay, data in a document when read in context with the credit, the document itself and the international standard banking practice need not be identical to but must not conflict with the data in that document any other stipulated document or the credit. Okay, Article 14D ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, அதே டேட்டா பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தால் அது வேறு ஃபார்மில் இருக்கக்கூடாது. அதுதான் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ எல்சிக்கும் ப்ரெசென்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்க்கும் டிஸ்கிரிப்பன்சி இருக்கக்கூடாது, இன்கன்சிஸ்டன்ட் இருக்கக்கூடாது. அதே போல் ப்ரெசென்டான டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளேயே வேறு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ளேயும் இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. Okay, in documents other than the commercial invoice, the description of the goods, services or performance if stated may be in general terms not conflict with their description in the credit. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் இன்வாய்ஸ் கால் ஃபார் ஆயிருக்கு டாக்குமெண்ட்ஸில். ஸோ அப்படி கமர்ஷியல் இன்வாய்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும் போது அதில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸோ சர்வீசஸோ பெர்ஃபார்மன்ஸோ மென்ஷன் ஆகிருக்கும். அப்படி மென்ஷன் ஆகிருக்கிற கூட்ஸு பில் ஆஃப் லேடிங்லேயோ அல்லது பேக்கிங் லிஸ்ட்லேயோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக வேறு ஃபார்மில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 pens இன்வாய்ஸில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து
100 பென்சில்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே வந்து 100 பேண்ட்ஸ் அண்ட் 100 ட்ரௌசர்ஸ் இல்லை 100 ஷர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அங்கே பில் ஆஃப் லேடிங்கில் ஜென்ரலாக கார்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகே. If a credit requires presentation of a document other than the transport document, insurance document or commercial invoice without stipulating by whom the document is to be issued or its data content, bank will accept the documents as presented if its content appears to fulfill the function of the required document and otherwise comply to sub-article 14D. ஓகே. இப்போ கிரெடிட்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த டாக்குமெண்ட் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டோ இன்சூரன்ஸோ அல்லது இன்வாய்ஸ் தவிர. ஸோ டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பான முறையில் ஒரு ஷிப்பிங் கம்பெனி தான் இஷ்யூ பண்ணி ஆகணும். இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் இன்சூரன்ஸ் ஆஃபீஸரோ அல்லது அவங்களோட ஏஜென்ட்டோ தான் இஷ்யூ பண்ணணும். கமர்ஷியல் இன்வாய்ஸ்ன்றது பெனிஃபிஷியரி தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த 3 தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டு எல்சியில் காலாக இருந்து அது யார் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லலைனாலும் யார் வேணால் இஷ்யூ பண்ணலாம், யார் வேணால் அந்த டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணலாம். அதுதான் ஆர்டிகல் 14F. ஓகே. G. A document presented but not required by the credit will be disregarded and may be returned to the presenter. ஓகே. எல்சியில் கேட்காத டாக்குமெண்ட்டை பெனிஃபிஷியரி ப்ரெசென்ட் பண்ணால் அப்படின்னா அது அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டே டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாம். செக் பண்ணணுன்ற ஆப்ளிகேஷன் பேங்க்கு கிடையாது. ஸோ பேங்க்குடைய சொந்த ஒரு விருப்பம் தான் அந்த டாக்குமெண்ட்டை பெனிஃபிஷியரிக்கு ரிட்டர்ன் பண்ணுறது. ரிட்டர்ன் பண்ணாமலேயே இங்கேயே கிழிச்சு கூட போட்டுடலாம். If a credit contains a condition without stipulating the document to indicate compliance with the condition, bank will deem such condition as stated and as not stated and will disregard it. ஓகே. இப்போ எல்சியில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஓகே, இப்போ எல்சியில் என்ன சொல்லியிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்சியில் வந்து வெசல் நேம் பட்டர்ஃப்ளை அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். பட் இந்த வெசலில் தான் ஷிப் ஆகணும், அந்த வெசல் நேம் பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கணும் அப்படின்ற எந்த கண்டிஷனுமே கொடுக்கல அப்படின்னா, ஸோ எந்த பேஜில் அது எந்த பேஜில் அது இருக்கணும் அப்படின்னு எல்சி சொல்லாமல் இருந்தால் இது எந்த பேஜில்னாலும் இருக்கலாம். எந்த பேஜில் இல்லாமல் இருந்தாலும் அது டிஸ்கிரிப்பன்சி கிடையாது. அந்த கண்டிஷனே வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டிஷனாக டிட்டர்மைன் பண்ணி இஷ்யூயிங் பேங்க் செக் பண்ணாமலே இருக்கலாம். ஓகே. A document may be dated prior to the issuance date of the credit but must not be dated later than after its presentation. ஓகே. இது சிம்பிள். ஒரு எல்சி வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு இஷ்யூன்ஸ் எல்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறான். அந்த அப்ளிகேஷனில் வந்து 10th Jan அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பெனிஃபிஷரி கிட்ட அந்த எல்சி போது பெனிஃபிஷரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணி தரான். அப்படி டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி தர டேட் பார்த்தீங்கன்னா 15th Jan இருக்குது. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ டேட், இப்போது அந்த டாக்குமெண்ட் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ டேட் வந்து 10th Jan முன்னாடி இருக்கலாம். ஆனால் 15th Jan அப்புறம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஃபியூச்சர் டேட்டை போட்டு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. அதனால் ஓகே. when the addresses of the beneficiary and the applicant appear in any stipulated document, they need not be the same as those stated in the credit or in any other stipulated document, but must be within the same country as the respective addresses mentioned in the credit. Contact details, telefax, telephone, email and be like stated as part of the beneficiaries and the applicant's address will be disregarded. However, when the address and the contact details of the applicant appear as part of the consignee or notify party details on the transport document subject to articles 19 to 25, they must be stated in the credit. Must be stated as stated in the credit. ஓகே. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது பெனிஃபிஷரியோ அப்ளிகண்ட்டுடைய அட்ரஸோ இப்போது எல்சியில் எங்கேயாவது மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றப்போ 123 ஸ்ட்ரீட் ஏபிசி கம்பெனி, 123 ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் இந்த ஏரியா, ஸோ ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் கண்ட்ரி மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா எல்சியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இடத்துல எங்கேயா இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்லேயும், அதாவது டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் தவிர மீதி எந்த டாக்குமெண்ட்டில் அதே பெனிஃபிஷரியோடைய அட்ரஸோ அல்லது அப்ளிகண்ட்டோடைய அட்ரஸோ வேறு ஃபார்மில் மென்ஷன் ஆகிருந்தது. இப்போ 123 ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கிற இடத்துல 456 ஸ்ட்ரீட்னு இருந்தால் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கண்ட்ரி மட்டும் மாறக்கூடாது. இப்போது எல்சியில் சொல்லியிருக்கிறபடி இன்வாய்ஸ்லையோ அல்லது பெனிஃபிஷரி ப்ரெசென்ட் பண்ண ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லேயோ பெனிஃபிஷரி அண்ட் அப்ளிகண்ட் அட்ரஸ் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தாலும் கண்ட்ரி மட்டும் மாறக்கூடாது. ஆனால் அதே அப்ளிகண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து கன்சைனியாவோ நோட்டிஃபை பார்ட்டியாவோ யாரோ ஒருத்தருடைய டாக்குமெண்ட்ஸாக யாரோ ஒருத்தருடைய நேமு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கணுமா இருந்தால் அதில் ஈவன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், டெலிஃபேக்ஸ், டெலிஃபோன், இமெயில் அது மாதிரி கூட எதுவுமே மாறிடக்கூடாது. எல்சியில் சொல்கிற மாதிரி அப்படியே இருக்கணும். ஓகே. The shipper or consigner of the goods indicated on any document need not be the beneficiary of the credit. ஓகே. ஒரு எல்சியில் ஷிப்பரோ இல்லை கன்சைனர் ஆஃப் த கூட்ஸோ எந்த டாக்குமெண்ட்லையுமே பெனிஃபிஷரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா யார் வேணால் ஷிப் பண்ணலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் பெனிஃபிஷரி.
Okay. Transport document may be issued by any party other than a carrier, owner, master or charter provided that the transport document meets the requirements of Article 19 to 24. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் யாருனாலும் இஷ்யூ பண்ணலாம். அப்படி இஷ்யூ பண்ணுற பார்ட்டி கண்டிப்பாக கேரியராக தான் இருக்கணும். அந்த கேரியர் ஓனர், மாஸ்டர் ஆர் சார்ட்டரர் யார் இஷ்யூ பண்ணலைனாலுமே ஆன் பிஹாஃப் ஆஃப் தேர் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட்டுடைய இதுவும் ஐடென்டிஃபிகேஷனும் அதில் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Time for a love potion, a little sweet and spice. Throw it all in a cauldron, mix it up real nice. Fire.